இங்கே பாருங்க நண்பா, நம்ம வண்டி பேரிங் போச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, வீட்டுக்கு போய் கலட்டி போட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு நாளைக்கு போய் ஃபிட்டிங் போடலான்னு மறுநாள் காலையில் வந்து பேரிங் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஆனால் வீட்டில் ஒரு செட்டு இருந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, செலவு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் பாருங்கள், எல்லாம் கழட்டி பக்கம்லாம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதை எடுத்து முதல்ல ஆயில் சீல் பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த நச்சில் கரெக்டாக உள்ளே வச்சு ஆயில் சீல் வந்து கேப் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள். அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேரிங்கை ஒவ்வொன்றா பேரிங்கை போட்டுட்டு வந்தேன். இந்த சிலுவை வந்து இதில் போடணும், டயர் இதில். பேரிங்க்கு வந்து ஒரு இது நான் என்ன பண்ணேன்னா பாருங்கள், க்ரீஸ் அடிக்காமல் போட்டுட்டேன். மறுபடியும் கழட்டிட்டு க்ரீஸு நல்லா உள்ளே ஏற்றிட்டு போட்டேன். இது பாருங்கள், அந்த வீலுக்கு அந்த சிலுவை போட்டது, அந்த சிலுவைக்கும் க்ரீஸை போட்டுட்டு அப்படியே வீல் எடுத்து மாட்டிட்டேன். பாருங்கள், அந்த க்ரீஸ் பாருங்கள், அந்த பேரிங்க்கு அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் க்ரீஸு பாருங்கள். ஏன்னா க்ரீஸ் போடாமல் போட்டோம்னா பெரிய தொந்தரவு ஆகிடும். அதனால க்ரீஸு போட்டுட்டு வீல், ஏன்னா இந்த சைடு ஒரு பேரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த லாக்கை போட்டு அதுக்கப்புறம் நெட்டை போட்டு ஃபுல் டைட் ஏற்றணுங்க. கொஞ்சம் கூட வீல் ஷேக் ஆகாத மாதிரி டைட் ஏற்றிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் மேலே போடுற கப்பு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் சீல் ஏதாவது போயிருக்கா பார்த்துட்டு கப்பு போட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுற வரைக்கும் ஒரு நெட் வந்து சரியாக ஏறாதுங்கன்னு ரொம்ப இதாகிடுச்சு. என்னங்கடா பெரிய ஒம்பா போச்சேன்னு அப்படி இப்படி பண்ணி ஃபுல் டைட் ஏற்றிட்டேன். ஃபுல் டைட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா நல்லா தான் சுற்றுது, எந்த சின்ன சத்தம் கூட இல்லாமல். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. முன்னே வந்து ஷேக் ஆகும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போது பர்ஃபெக்டாக மூவ் ஆகுதுங்க.